மக்களின் மனங்களில் பொது வேட்பாளர் ஏற்கனவே நன்கு பதிந்துள்ளதாக பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது. மாற்றம் ஒன்றுக்கான எமது தெரிவு மைத்திரி என்ற துணைப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அங்கு கூடியிருந்த முஸ்லிம் மக்கள் மத்தியில் மைத்திரிபால சிறிசேனவுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். යහපාලනයක් සඳහා මේ රටේ මාධ්‍ය නිදහස් තිබෙනවා. நல்லாட்சியின் பொழுது ஊடக சுதந்திரம் காணப்படுகின்றது. ஒரு ஊடகவியலருக்கு தனது கருத்துக்களை சுதந்திரமாக எழுதக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். அதே போன்று எழுதும் விடயங்களை ஊடகத்தில் தெரிவிக்க முற்பட்டால் அலரி மாளிகையிலிருந்து தொலைபேசி செய்தி ஒன்று அவை அனைத்தையும் கட்டுப்படுத்தும். செய்தி மாத்திரமின்றி புகைப்படங்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. தமது திறமைகளுக்கும் அனுபவங்களுக்கும் ஏற்ப தீர்மானங்களை எடுத்து செயற்பட முடியுமா என அமைச்சுக்களின் செயலாளர்களிடமும் அதிகாரிடமும் கேட்டு பாருங்கள். சுங்கத்தில் சட்டமில்லை. இறைவரை திணைக்களத்தை நல்லாட்சி இருக்குமாயின் தமது செயற்பாடுகளை முன்னெடுக்க அவர்களுக்கு முடியுமாக இருந்திருக்க வேண்டும். தமது அடியாட்களுக்கு வேண்டிய விதத்தில் கலால் திணைக்களம் நிர்வகிக்கப்படுகின்றது. நாம் கட் அவுட்களை அடிக்க வேண்டிய அவசியமில்லை, போஸ்டர்களை அடிக்க வேண்டிய அவசியமில்லை. மக்களின் மனங்களில் இந்த பொது வேட்பாளர் இடம் பிடித்துள்ளார். மே பொது பெருமுன அபேட்சகයා සටහන් වෙලා අවසానයි. සටහන් වෙලා අවසానයි. SIS තියෙනවා, CCD තියෙනවා, CID තියෙනවා, SIB, CCD, CID, NIB உள்ளிட்ட புலனாய்வு பிரிவுகள் இருக்கின்றன. கடற்படையிலும் விமானப்படையிலும் புலனாய்வாளர்கள் உள்ளனர். ஆக்ஸ்போர்ட் அகராதியில் உள்ள அகர வரிசைகளின் அடிப்படையில் அனைத்தும் உள்ளன. எனினும் எவராலும் நம்மை கண்டுகொள்ள முடியவில்லை. மைத்திரிபால, ராஜித, MKDS, உனாய்ஸ் ஃபாரூக் போன்றோர் வெளியேறும் வரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதாவது எமது புலனாய்வு பிரிவு அவர்களின் புலனாய்வு விடவும் சிறந்தது. எமது அடுத்த கட்ட செயற்பாடுகளையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு அருகில் நெருங்கவும் முடியாது. அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். වගේම තමයි අපේ ගහන ගේමට උඹලට කිට්ටු වෙන්න බෑ කියලා මං කියනවා තවදුර මතක තියාගන්න. ළඟදීපත් කළා විශේෂයෙන්ම குறிப்பாக குற்றம் சுமத்தப்பட்டு பணி இடைநிறுத்தப்பட்ட இருவரை அண்மையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் பணிகளுக்கு நியமித்தனர். இதனூடாக நாட்டின் சட்டம் சீர்குலைந்துள்ளது. மஹிந்த பாலசூரிய கட்டுநாயக்கவில் தொழிலாளர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அதனை போலீஸ் நிலையத்தில் ஏற்றுக்கொண்டு ராஜினாமா செய்தார். விலகிய 2 நாட்களுக்குள் பிரேசிலின் தூதுவராக சென்றார். மற்றொருவர் தொடர்பிலான ஊழல் மோசடி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்ட பொழுது நீதிமன்றத்தில் மயக்கமுற்று விழுந்தார். அண்மையில் நான் அபுதாபி சென்ற பொழுது அவர் அங்கு தூதுவராக இருந்தார். இது போன்ற விடயங்கள் மாத்திரமல்ல, இவ்வாறு பலர் தூதுவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தகுதியானவர்கள் நியமிக்கப்பட்டால் அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுகின்றது. அதன் காரணமாகவே கிறிஸ் நோனிஸ் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. සුදුස්සෙකටියොත් ගහනවානේ. ඒක නෝනිසු මහත්තයට ගැහුවියල් ළගෙන. ඒ සුසුකම් වැඩි. අපි ගියා නැගෙනහිර පළාතේ පෞගිය කාලේ. නැගෙනහිර පළාතේ ගිහිල්ලා අපි ඒ නැගෙනහිර පළාතේ මුස්ලිම් ජනතාවත් එක්ක අපි කතා කරා. අපි රැස්වීම තිබ්බා. அண்மையில் நாம் கிழக்கு மாகாணத்துக்கு சென்று முஸ்லிம் மக்களுடன் கலந்துரையாடினோம். அதன் போது அவர்கள் ஒரு விடயத்தை கூறினர். இது முஸ்லிம் காங்கிரசின் தேர்தல் அல்ல, இது ஒரு ஜனாதிபதி தேர்தல். ஹக்கீம் உள்ளே இருந்தாலும் வெளியே வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை என கூறினர். எனினும் ரவுஃப் ஹக்கீம் அரசாங்கத்தில் இருந்து வெளியே வந்தால் அரசியல் வரலாற்றில் அவருக்கு ஒரு சிறந்த கௌரவம் கிடைக்கும் என கூறினர். ජනතාවගේ ඉතිහාසයේ දේශපාලන ඉතිහාසයේ යම් ගෞරවයක් රවුෆ් හකීම්ට ලබා ගන්න පුළුවන් ආණ්ඩුවෙන් එළියට ආවොත් அமைச்சர்கள் தங்கள் பதவியை விட்டு நாளுக்கு நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பொது அணியில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இப்பொழுதுதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியும் அடிமட்ட தொண்டர்களின் மனதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்கின்றார்கள். உண்மையாக என்ன நடக்கின்றது? தங்களது பிரதேசங்களுக்கு போய் மக்களுடைய மனதை அப்படியே மயக்கி இந்த அரசாங்கம் எங்களுக்கு அபிவிருத்தி செய்கின்றது, இதற்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும், நன்றி கடமை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று மக்களை பலவந்தப்படுத்துகின்றார்கள். முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களிடம் நீங்கள் அன்பான வேண்டுகோளை விடுங்கள், இது எங்களுக்கு கடமை. அவர்களை இந்த நீதியின் பக்கம் அழையுங்கள். அதன் மூலம் அவர்களையும் நாங்கள் ஒன்று சேர்த்து இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கின்றேன் அவர்கள் கலிமா சொன்னவர்கள், அவர்களின் வாய் இடம் கொடுக்காவிட்டாலும் உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி வெளியில் வருவேன் என்று சில ஃபைல்களும் சில விடயங்களும் தடையாக இருக்கலாம். அதையும் அல்லாஹ்வுக்காக தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் இந்த அணியில் சேர வேண்டும். தமிழ் மக்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இந்த நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை, இந்த கொடுங்கோல் ஆட்சியை
வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தயாராக இருந்தார்கள். காலமாக முஸ்லீம் மக்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தார்கள். ஆனாலும் கூட தமிழ் வாக்குகள் மூலமாக மாத்திரம், முஸ்லீம் வாக்குகள் மூலமாக மாத்திரம் இந்த ஆட்சியை மாற்ற முடியாது. இன்றுதான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மாற்றம் வருவதற்கான சிங்கள பௌத்த சகோதரர்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வாக்குரிமையில் ஒவ்வொருவரும் கட்டாயமாக வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும். எல்லாரும் வாக்களிக்கணும். எனக்கு தெரியும் நன்றாக வடக்கிலும் கிழக்கிலும் மலையகத்திலும் மேற்கிலும் நாடு முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கூடிய தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை வேண்டி தெளிவான முறையிலே வாக்களிப்புக்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த ஆட்சி, இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை வெறுமனே ஜனாதிபதி ஆட்சி முறை மட்டுமல்ல, ஊழல், குடும்ப ஆட்சி, மனிதர்கள் மீறல், வீண் விரயம், சிறுபான்மை மக்களின் மத சுதந்திரத்தில் கை வைப்பது, மொழி சுதந்திரத்தில் கை வைப்பது, வாழ்வுரிமையில கை வைப்பது போன்ற பல விஷயங்களை தொடர்பு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த முறையை அகற்றுவது என்பது அனைத்தையும் அகற்றுவதாகும்.